வேளாண்ல வந்து நாங்கள் 5 ஃப்ளோரும் பார்த்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையா இருக்கட்டும், லெஹங்காவா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. பெரியாரிய கருத்தாளர்களாக இருக்கிற உற்றார் என்று அந்த உற்றாரை எல்லாம் ஒருங்கிணைத்து எல்லா தளங்களிலும் இன்றைக்கு கட்சிக்கு ஒரு பெரிய இணைப்பு பாலமாக தம்பி வன்னியரசு இருக்கிறார் என்பதை நான் பெருமகிழ்வோடு இந்த நிகழ்விலே பதிவு செய்து அவரை பாராட்டி, அவர் ஊடகங்களில் சில நேரங்களில் தவறாக பேசினாலும் சரி, சமூக ஊடகங்களில் தவறாக பதிவு செய்தாலும் சரி, மிக கடுமையாக நான் பேசுவேன். மதுரை தம்பி எல்லாரையும் நான் யாரையும் ஒருமையில பேச மாட்டேன், அவங்கள மட்டும் ஒருமையில பேசுவேன். அவன் இவன் தம்பின்னு வேற யாரையும் நான் ஒருமையில பேச மாட்டேன், வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். அவங்களோட அப்படி நான் பழகிட்டேன். ரொம்ப 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 தொடக்க காலத்தில் அந்த மாதிரி பழகிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் என்னை நம்பி வந்தார்கள், என் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள், நான் அறிவித்த அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்றார்கள், காயம்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கும் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அருமை தோழர்களே, தம்பி வன்னியரசு அவர்கள் சிவராஜசேகர் சொன்னதை போல ஒரு கருத்தை அண்மையிலே பதிவு செய்தார் காங்கிரஸை பற்றி. அது ராஜசேகருக்கு தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. நான் வன்னியரசு வரை சொல்லி அறையிலே உட்கார்ந்து கண்டித்தேன். உண்ட நாளுக்கு நாள் மெச்சூரிட்டி வரணும். நீ முதிர்ச்சி அடைந்த தலைவராக உன்னை ஆளாக்கி கொள்ள வேண்டும். அரசியலில் பொது வாழ்வில் உணர்ச்சி வயப்படுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. நாம் எல்லாவற்றையும் கடந்துதான் வந்திருக்கிறோம். நம்மை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ சதிகள் நடந்தன. இன்றைக்கும் அவதூறு பரப்புகிறார்கள். தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பாண்டிச்சேரி உட்பட. ஆனால் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போய் காணவில்லை, கண்டா வர சொல்லுங்கள் என்று சுவரொட்டி ஒட்டுகிறார்கள். ரவிக்குமார் 24 மணி நேரம் தொகுதியிலேயே கிடக்கிறார். ரவிக்குமாரை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். இன்றைக்கு நான் அரியலூர் போகிறேன், திருமாவளவனை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். 24 மணி நேரமும் திருமாவளவன் எங்கே இருக்கிறார் என்று உலகத்துக்கே தெரியும். காணவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? பெண்டாட்டி பிள்ளைகளோடு நான் ஊர் சுற்றவில்லை, பொழுதுபோக்குவதற்கு நேரமில்லை என்று அரசியலுக்கு வரவில்லை. போனா போது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அரசியல் பண்ணுவோம், அரசியலுக்கு வரல. 24 மணி நேரமும் மக்களோடு கிடக்கிறேன். அரசியலுக்காக என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கென்று நான் செய்கிற வேலை குளிப்பதும் உண்பதும் 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் படுப்பதும் தான். நேற்று 2 மணி நேரம் தான் தூங்கினேன். 3 மணிக்கு படுக்க போகும்போது சொல்லிட்டு படுத்தேன், 4:30 எழுப்பு. 2:30 மணிக்கு படுக்கும்போது சொல்லிட்டு படுத்தேன், 4:30 எழுப்புங்கன்னு. கரெக்டாக 4:20 தட்டி என்னை எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு போய் இது வரலும் கண்ணை கூட மூடலை. இப்போ பனி 11 மேலாயிடுச்சு. எவ்வளவு பேர் அங்கே காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது. இங்கே வந்தவங்க பூரா பின்னாலே வருவாங்க சேஸ் பண்ணிட்டு. 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் பார்த்துட்டு தான் போவாங்க. இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத அற்பர்கள் நம்மை இன்றைக்கு குறிவைத்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவதில் கவனம் செலுத்துகிறார்கள். நாம் உணர்ச்சி வயப்படக்கூடாது. அதெல்லாம் நம்ம ரியாக்ஷனரியா இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னா உடனே நாம அதே வார்த்தையால திட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப அண்டர் லெவல். அவன் என்ன வாடான்னு சொன்னா நான் அவனையும் போடான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியே இல்லாத நிலை அது. அரசியலில் பொது வாழ்வில் இன்னும் எவ்வளவோ சதிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும், எவ்வளவோ சூழ்ச்சிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், எவ்வளவோ அவதூறுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும், மிக கடுமையான சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒவ்வொரு முறையும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பற்றி ஏதாவது எழுதுவார், சத்தம் போடுவேன். கருத்தியெல்லாம் விமர்சனம் பண்ணு, தனிநபராக அவருக்கு எந்த பட்ட பேரும் கொடுக்காது. எதுக்கு அப்படி நீ கொடுக்குற? சாதாரண மக்கள் பேசுறாங்க, நாம பேசக்கூடாது. நீ ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர், உங்களுடைய எழுத்துல அது வரக்கூடாது. கண்டிச்சிருக்கிற. இப்ப அது மாதிரி அவர் எழுதுறது இல்லை. எந்த தனிநபரையும் எந்த காரணத்தை முன்னிட்டும் எவனாவது பேசின அப்புறம் அவன் லெவல் அவ்வளவுதான், அது அவனே தன்னை அடையாளப்படுத்திக்கிறான். என்னை பத்தி ஒருத்தன் தர குறைவா பேசுறான்னா அது என்ன அவன் தர குறைத்து மதிப்பிடுவதில்லை. அவன் எந்த லெவல்ல இருக்கிறாங்கிறத அவன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான், அம்பலப்படுத்துகிறான்.
அவங்ககிட்ட இருக்கிற சரக்கு அவ்வளவுதான், அவனுடைய தரம் அவ்வளவுதான், அவனுடைய தகுதி அவ்வளவுதாங்கிறத அவனே வந்து வெளிச்சம் போட்டு காட்டிக் கொள்கிறான். அவ்வளவுதான். இதை நாம் கடந்து போக வேண்டும். நமக்கு மிகப்பெரிய லட்சியம் இருக்கிறது. நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் ஏராளம். நாம் தொட வேண்டிய இலக்கு வெகு தூரம். இந்த 35 ஆண்டுகளாக இந்த களத்திலே நாம் இருக்கிறோம். 25 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் இருக்கிறோம். இந்த தேர்தல் அரசியலில் எவ்வளவு ஹியூமிலியேஷன்ஸ், அவமானங்கள், மன உளைச்சல்கள், அதெல்லாம் வெளியில சொல்ல, அதெல்லாம் எழுதினா வால்யூமா எழுத முடியும். போற போக்கில் சொல்லிட்டு போறான், நீ ஏன் தனியா நிக்கல, நீ ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிற, நீ ஏன் இந்த கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு பிராக்டிக்கல் நாலேஜே இல்லாமல், ஒரு சாத்திய கூறு பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் நம்முடைய மேல விமர்சனங்களை வைத்து விட்டு போவார்கள். அதெல்லாம் நாம் பொருட்படுத்தவே கூடாது. நாம் எல்லோரோடும் இணக்கமாக இருக்க வேண்டும். காங்கிரஸோடு நமக்கு கடுமையான முரண் உண்டு. நான் 2009 உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் அமர்ந்த போது ஈழத்திற்காக உயிரை கொடுத்து போராடுவதற்கும் தயார் என்று உறுதி எடுத்து கொண்டு போய் நான் அமர்ந்தேன். யார்கிட்டையும் சஜஷன் கேட்கல, கேட்டா வேணான்னு சொல்லிடுவாங்க, ஆலோசனை கேட்கல. கட்சியில முன்னணி பொறுப்பாளர்கள் யாரோடும் நான் கலந்து பேசல. வன்னியரசுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா அவன் எப்போதுமே என்னை வந்து டச் பண்ணிட்டே இருப்பான். இந்த கட்சியில எப்போதும் என்னை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிற ஒரு பொறுப்பாளர், எந்த நேரமும் வந்து நடப்பை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு முனைப்பு அவரிடத்துல உண்டு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, இதை பற்றி என்ன கருத்து. அவங்க வருத்த மனசுக்குள்ள 1000 இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யலாம், ஏன் இப்படி இங்க அமைதியா இருக்கு, இதை ஏதாவது பண்ணணும், இதை ஏதாவது தள்ளணும், இதுக்கு எதாவது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும், இதுக்கு எதுக்காக நம்ம வந்து ஒரு கருத்து சொல்லணும், ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். அப்ப நான் வந்து ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை ரொம்ப முத்தி போய் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வன்னியை சூழ்ந்து விட்டார்கள் என்று மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி தலைவர் ஆணைமுத்து அவர்கள் நடத்திய திருச்சி மாநாட்டிலே பங்கேற்கிற போது நான் உரத்து பேசிவிட்டு வந்து பொங்கு தமிழ் அலுவலகத்துக்கு போய் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பார்த்து பேசினேன், நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்ப அவர் சொன்ன ஆலோசனை அடிப்படையில் பெரியார் திடலுக்கு போனோம். ஆசிரியர் வீரமணி அவர்களோடு சேர்ந்து பேசணும். அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு, நான் மீண்டும் அதை பேச விரும்பவில்லை. ஆனால் கடைசியாக யாரும் ஒத்துவரவில்லை. ஈழம் தொடர்பாக எல்லோரும் இப்படி மந்தமாக இருக்கிறார்களே என்ற வலியோடு நான் மட்டும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். யாரும் வர வேண்டாம், உனக்கெல்லாம் குடும்பம் இருக்கு, பொண்டாட்டி பிள்ளை இருக்கு. மனப்பூர்வமா, ஜென்யூனா, உண்மையா நேர்மையான உள்ளத்தோட சாவோங்கிற ஒரு அந்த தைரியத்தோட தான் போனேன். அப்ப வன்னியரசு நானும் வந்து உட்கார்றேன், இல்ல ஆகும்னார். வேண்டாம், யாரும் உட்காராதீங்க, நான் மட்டும் உட்கார்றேன் அப்படின்னு இடம் பிடிச்சு மரமலை நகரில் போய் உட்கார்ந்த 4 நாள். அன்னைக்கு அவருக்கு தெரியும், தோழர்களே, அந்த உண்ணாவிரதத்தின் போது ஈழத்துக்கு ஆதரவாக போராடக்கூடிய சக்திகள் ஓடி வந்து என் பக்கத்திலே அவர்களும் சேர்ந்து அமர்ந்திருந்தால், ஊக்கப்படுத்தி இருந்தால், விட வேண்டாம் என்று என்னை கட்டாயப்படுத்தி இருந்தால், தொடருங்கள் என்று உந்துதல் தந்திருந்தால், 5வது நாள் 6வது நாள் பொங்கல் முடிந்து, அது அப்ப பொங்கல் டேஸ், எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க. தமிழ்நாடே பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தது சிறுத்தைகளை தவிர. திருமாவளவன் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் சாக தயார் என்று உட்கார்ந்து இருந்த வேளையில் 32 பேர், 26 பேர் 4வது நாள் குண்டர் தடுப்பு சட்டத்திலே தூக்கி போட்டார்கள். கூட்டணியில் இருந்து கொண்டே நீங்கள் எதிர்முகாமில் சேர்ந்து கொண்டு இந்த ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கிறீர்கள் என்று முதல்வருக்கு உளவுத்துறை அன்றைக்கு ரிப்போர்ட். நாங்கள் திமுகவில் இருந்துகிட்டே திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட ஈழத்தமிழர் பிரச்சனையில் தனித்து முடிவெடுத்தோம். அதுதான் நடந்தது. அன்றைக்கு யாரும் வந்து பக்கத்தில் உட்கார்ல, போராட்டத்தை கைவிட வேண்டியதாயிடுச்சு. மருத்துவர் ராமதாஸ் தான் வந்து என்னை கட்டாயப்படுத்தி நிறுத்தவும் சொன்னார், நாம் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். ஆனா அவரை யாரும் விமர்சிக்கல. திருமா இது தகுமா என்று என்னை தான் விமர்சித்தார்கள். நான் ஏதோ சமரசமாயிட்டேன், இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டேன், பயந்து பின்வாங்கிட்டேன்னு. என்னுடைய நேர்மை திறம் எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு உள தூய்மையோடு அந்த களத்திலே நான் இறங்கினேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த தூய்மை பலரிடத்தில் இல்லை என்பதை நான் அந்த களத்தில் தான் புரிந்து கொண்டேன். இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்னென்னவோ இளம் தலைமுறையினர் பேசுகிறார்கள். காங்கிரஸோடு எங்களுக்கு முரண்பாடு. அந்த கூட்டத்தில் காங்கிரஸை பற்றி நான் பேசினேன், கடுமையாக விமர்சனம் செய்தேன். ஆனால் இன்றைக்கு நான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறேன். சமரசம் செய்து கொண்டு அல்ல, பதவி என்கிற அடிப்படையில் அல்ல. இந்திய அரசியல் சூழலில் காங்கிரஸோடும் இணைந்தால்தான் சனாதன பாசிச பயங்கரவாதிகளை வீழ்த்த முடியும். அந்த பொட்டன்ஷியல் பவர் காங்கிரசுக்கு இருக்கு.
அது ஆட்சிக்கு வராமல் இருக்கலாம், எண்ணிக்கை குறைவா இருக்கலாம். நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சி என்று வருகிற போது பிஜேபிக்கு எதிராக இன்றைக்கு ஒரு கட்சி தேசிய அளவில் இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரசும் இடதுசாரிகளும் சேர வேண்டும் என்பதை 10 ஆண்டுகளாக பேசுகிறோம். முதலாக மோடியை வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த போது கடுமையாக கண்டனம் தெரிவித்து ஆபத்தை உணர்த்தி பேசிய இயக்கம், அதை இன்றைக்கு எஸ்விஆர் அவர்கள் தன்னுடைய அணிந்துரையிலே பதிவு செய்திருக்கிறார். பாசிசம் வாசல்படியில் என்று ஒரு ஆய்வுக் கட்டுரை நான் எழுதினேன். இங்கே உள்ள இடதுசாரி சிந்தனையாளர்கள் கூட அந்த ஆபத்தை அன்றைக்கு உணராமல் இருந்தார்கள். ஆனால் அந்த ஆபத்தை உணர்ந்த முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று பதிவு செய்திருக்கிறார்.